தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஜீரோதா கைட்டில் ஸ்டாக் எஸ்ஐபி கிரியேட் பண்ணுற ப்ராசஸில் நிறைய அப்டேட் பண்ணி இப்போ ப்ராசஸை ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணியிருக்காங்க. இனிமேல் ஈஸியாக எல்லாராலுமே ஸ்டாக்ஸில் எஸ்ஐபியை ஈஸியாக சிங்கிள் கிளிக்கில் நம்மளால் கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ அது எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்களுக்கும் ஜீரோதாவில் ஃப்ரீயாக டிமேட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா அதற்கான அஃபிஷியல் அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் இந்த வீடியோ கீழே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி வீட்டில இருந்தே ஆன்லைன் மூலம் ஒரு 5 மினிட்ஸ்ல அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். அக்கௌண்ட் ஓபன் பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். ஓகே, இப்போ என்னோட ஜீரோதா கைட் வந்து நான் வெப்சைட்ல வந்து லாகின் பண்ணியிருக்கேன். ஜீரோதால ஸ்டாக்ல நம்மளால எஸ்ஐபி வந்து கிரியேட் பண்ண முடியும். ஸோ இதுக்கு முன்னாடி வரையும் நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா இங்கே மேலே டேஷ்போர்ட் 2வது ஆர்டர்ஸ் இருக்கும். ஸோ ஆர்டர்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா 4th ஆப்ஷனாக இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா எஸ்ஐபி அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா, ஜஸ்ட் நீங்கள் எஸ்ஐபி கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கிரியேட் நியூ எஸ்ஐபி அப்படின்னு வரும். ஓகேங்களா, ஸோ இந்த மெத்தட் மூலியமாக தான் நம்ம இதுவரை எஸ்ஐபி கிரியேட் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ அடிஷ்னலாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இங்கே நம்ம வாட்ச் லிஸ்ட்டில் நிறையா ஸ்டாக்ஸ் நம்ம ஆட் பண்ணியிருப்போம். உதாரணத்துக்கு நான் கோல்டு பீஸ் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த கோல்டு பீஸில் அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இப்போ புதுசாக பார்த்தீங்க அப்படின்னா இங்கேயே வந்து ஸ்டார்ட் எஸ்ஐபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்திருக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த இடத்துல இங்கே இருக்குது பாருங்கள், ஸ்டார்ட் எஸ்ஐபி. அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டைரெக்டாக எஸ்ஐபி நம்ம செட் பண்ணுற பேஜுக்கு வந்து போயிடும். ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த ஆப்ஷன் வந்து புதுசாக வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஆர்டர்ஸ்லேருந்து எப்படி எஸ்ஐபி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆர்டர்ஸில் போயிட்டு எஸ்ஐபியை கிளிக் பண்ணோம் அப்படின்னா கிரியேட் நியூ எஸ்ஐபி அப்படின்னு இருக்கும். ஸோ இதில் வந்து மை எஸ்ஐபி அப்படிங்கிறத டிஃபால்ட்டாக நம்ம ஒரு நேம் வந்து வச்சுக்கலாம். ஓகேங்களா, ஸோ நான் பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு நான் வச்சுருக்கேன். மந்த்லி கோல்டில் வந்து நான் எஸ்ஐபி பண்ணலாம் அப்படிங்கிறத நான் டிசைட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, ஸோ அதனால் அதுக்கு ஒரு நேம் நம்ம கொடுத்துக்கலாம். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச நேம் வந்து கொடுத்துக்காங்க, உங்களோட நேம் என்ன கொடுக்குறா இருந்தாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். அதுக்கடுத்து ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிறதுல மந்த்லி எஸ்ஐபி பண்ணுறீங்களா இல்லை வீக்லி எஸ்ஐபி பண்ணுறீங்களா இல்லை டெய்லி எஸ்ஐபி பண்ணுறீங்களா அப்படிங்கிறது கேட்கும். மோஸ்ட்லி நம்ம மந்த்லி எஸ்ஐபி நம்ம பண்ணுவோம். ஸோ நான் மந்த்லி அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுறேன். இங்கே டேட் அப்படின்னு இருக்கும். ஸோ எந்த டேட்டில் நீங்கள் எஸ்ஐபி பண்ணுறீங்க அப்படிங்கிறது, இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு மந்த்லி வந்து ஒரு 2ஆம் தேதி 3ஆம் தேதி சேலரி வரும் அப்படின்னா நீங்கள் 5ஆம் தேதி இல்லை 6ஆம் தேதி மாதிரி நீங்கள் எஸ்ஐபி போட்டுக்கலாம். இல்லை மந்த்லி வந்து ஒரு 10ஆம் தேதி மாதிரி உங்களோட இஎம்ஐ எல்லாம் டெபிட் ஆக போக மீது உள்ள அமௌண்ட் எஸ்ஐபியில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறா இருந்தால் ஒரு 10ஆம் தேதி 15ஆம் தேதி உங்களுக்கு எந்த டேட்டு கன்வீனியண்ட்டாக இருக்கோ ஸோ அந்த டேட் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, நான் 5ஆம் தேதி நான் கொடுத்துருக்கேன். அதுக்கடுத்து 5ஆம் தேதி என்ன டைம் அப்படிங்கிறதே நம்ம செட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, மார்க்கெட் வந்து 9:15க்கு ஓப்பன் ஆகும். 9:30லேருந்து ஈவினிங் வந்து ஓகேங்களா 3 o'clock நம்மளால் எந்த டைம் ரேஞ்ச் வேணால் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 10 o'clock அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கிறேன். இங்கே இன்ஸ்டால்மெண்ட் அப்படிங்கிறதுல பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து 6 இன்ஸ்டால்மெண்ட் அப்படின்னா 6 டைம் வந்து உங்களுக்கு வந்து டெபிட் ஆகும். ஓகேங்களா, ஸோ 6 தடவை மட்டும்தான் உங்களால் எஸ்ஐபி பண்ண முடியும். அதுக்கப்புறம் அது ஸ்டாப் ஆயிடும். இது 12 இன்ஸ்டால்மெண்ட் அப்படின்னா 12 தடவை நீங்கள் எஸ்ஐபி பண்ணுவீங்க. 24 தடவை 36 தடவை இல்லை கஸ்டம் உங்களுக்கு எத்தனை மந்த் வேணுமோ அத்தனை மந்த் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா அன்டில் கேன்சல்டு அப்படிங்கிறத கொடுங்க. ஏன் அப்படின்னா அன்டில் கேன்சல்னால் நம்ம எப்போ கேன்சல் பண்ணுறோமோ அது வரையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்ஐபி வந்து போயிட்டே இருக்கும். ஓகேங்களா, நீங்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் கண்டினியூ பண்ணலாம், இல்லைனா ஸ்டாப் பண்ணி வச்சுக்கலாம், இல்லை பாஸ் பண்ணிக்கலாம், இல்லை கேன்சல் பண்ணுறா இருந்தாலும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ அந்த அன்டில் கேன்சல்டு அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். இங்கே இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படிங்கிறதுல எந்த ஸ்டாக்கில் நீங்கள் மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம ஆட் பண்ணணும். ஓகேங்களா, இப்போ உதாரணத்துக்கு நான் கோல்டு பீஸ் அப்படிங்கிறத கொடுக்குறேன். ஸோ இதில் கோல்டு பீஸ் கொடுத்துட்டு இந்த க்ரீன் கலரை வச்சு நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள் கோல்டு பீஸ் வந்து இங்கே ஆட் ஆயிடுச்சு. ஓகேங்களா, அதுக்கடுத்து கீழே வெயிட்டேஜ் வந்து 100%. ஓகேங்களா, இப்போ இதுவே வந்து நான் வேறு ஏதாவது நான் போடுறேன் அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு ஜிஓல்டி கோல்டு கேஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது, அதுவும் ஒரு ETF தான். ஓகேங்களா, ஸோ இப்போ நான் இதை நான் ஆட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் வெயிட்டேஜ் அப்படிங்கிறத புது ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. இதில் 50%, இதில் 50%. அதாவது நான் 1000 ரூபாய் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா இதில் வந்து ஒரு 500 ரூபாவும் இதில் வந்து ஒரு 500 ரூபாவும் அது ஆட்டோமேட்டிக்காக இன்வெஸ்ட்மெண்ட் ஆகும். ஓகேங்களா, ஸோ இதை வந்து நம்ம ரேஷியோ வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு கோல்டு பீஸில் ஒரு 75%, இதில் 25% நம்ம இது பண்ணிக்கலாம். ஓகேங்களா, கன்வென்ட் இல்லைனா அதில் கோல்டு பீஸில் 25%, இதில் 75%, இல்லை 70-30, இல்லை 60-40 உங்களுக்கு எந்த ரேஷியோவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுமோ அந்த மாதிரி நீங்கள் இது பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இந்த மாதிரி நீங்கள் ஸ்டாக்ஸை நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டே போகலாம். ஓகேங்களா,
இப்போ நான் சில்வர் அப்படின்னு சொல்லி போடுறேன். இப்போ சில்வர் பீஸ் அப்படிங்கிறத நான் போடுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ சில்வர் பீஸ் போட்டேன் அப்படின்னா, இப்போ நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, கோல்டில் வந்து ஒரு 60%ம் சில்வரில் ஒரு 40%ம் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்போ நான் என்ன பண்ணலாம், இதில் வந்து ஒரு 30% போடலாம், இதில் ஒரு 30% வந்து போடலாம். போட்டோம் அப்படின்னா இங்கே 40% வந்து இங்கே வந்துடும். ஓகேங்களா? ஸோ நம்ம அந்த மாதிரி இப்போ 30 இதை நம்ம கம்மி பண்ணி 30 இது 40. ஸோ அப்போ வந்து கோல்டில் நம்ம என்ன பண்ணலாம்னா 60%ம் சில்வரில் 40% நம்ம 5000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம்னா அதுக்கேற்ற மாதிரி. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 1000 வந்து நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ நான் 1000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேன் அப்படின்னா 300 ரூபாய் கோல்டு பீஸ், 300 ரூபாய் கோல்டு கேஸ், 400 ரூபாய் பார்த்தீங்க அப்படின்னா சில்வர் பீஸ். புரியுதுங்களா? 60-40 ரேஷியோவில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு எந்த ஸ்டாக்கில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஸ்டாக்குக்கு நம்ம வெயிட்டேஜும் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை நான் ஒரே ஒரு ஸ்டாக் தான் நான் இது பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு கோல்டு பீஸ் மட்டும்னா நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கோல்டு பீஸ்க்கே 100%, 1000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன்னா 1000 ரூபாயும் கோல்டு பீஸ்க்கே போகிற மாதிரி. ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து எக்ஸிக்யூட் ஆர்டர், இப்போ நம்ம வந்து எஸ்ஐபியில் அன்னைக்கு எக்ஸிக்யூட் ஆகிறது பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஆர்டரில் சிஎன்சியில் வித் ப்ரொடக்ஷனோட சிஎன்சியில் வந்து பை ஆகும். ஓகேங்களா? ஸோ இது அமௌண்ட் பேஸ்டு, இல்லை குவான்டிட்டி பேஸும் நம்ம பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து நான் வந்து உதாரணத்துக்கு இப்போ வந்து ஒவ்வொரு மாதமும் 5ஆம் தேதி கோல்டு பீஸில் வந்து எனக்கு ஒரு 5 குவான்டிட்டி பை பண்ணிடு அப்படிங்கிற செட் பண்ணலாம். 5 குவான்டிட்டினா எவ்வளோ, 582 ரூபாய். இந்த அமௌண்ட் உங்களுக்கு ஷோ ஆகும், எஸ்டிமேஷன் அமௌண்ட்டில் ஷோ ஆகும். இல்லை ஒரு 10 குவான்டிட்டி அப்படின்னா 1164 ரூபாய் ஒவ்வொரு மாதமும் டெபிட் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து 2 விஷயங்கள் இருக்குது. ஒன்று, நீங்கள் அமௌண்ட் பேஸ்டு நீங்கள் எஸ்ஐபி பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம ஆட்டோபே வந்து எனபிள் பண்ணணும். செட்டப் ஆட்டோபேன்னு கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம ஜிபே வழியாக வந்து என்னென்ன பண்ணிக்கலாம். ஓகேங்களா? யூபிஐ வழியாக நம்மளால் மேண்டேட் பண்ண முடியும். ஸோ இங்கே உங்களோட மேண்டேட் நேம் நீங்கள் ஒரு நேம் கொடுத்துருங்க. இங்கே உங்களோட யூபிஐ ஐடி என்ட்ரு பண்ணி அப்செட் கொடுத்து கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட யூபிஐக்கு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் போகும். ஜிபேயாக இருக்கட்டும், ஃபோன்பேயாக இருக்கட்டும், இல்லை பிம் ஆப்பாக இருக்கட்டும், ஒரு நோட்டிஃபிகேஷன் போகும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஆத்தரைஸ் பண்ணி மேண்டேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இத்தனாம் தேதி வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்லேருந்து யூபிஐ வழியாக அமௌண்ட் டெபிட் ஆகி இதில் இன்வெஸ்ட்மெண்ட் ஆயிரும். குவான்டிட்டி பேஸ்டு நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா, ஓகேங்களா, இப்போ 10 குவான்டிட்டி பேஸ்டு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த அமௌண்ட் இருக்கு இல்லையா, இந்த அமௌண்ட்டு உங்களோட ஜீரோதா கைட் அக்கௌண்ட்டுக்குள்ள கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா இந்த அமௌண்ட் வந்து டெபிட் ஆகிறது உங்களோட டிமேட் அக்கௌண்ட்டில். இந்த ஃபண்ட்ஸ் இருக்கு இல்லையா, நம்ம டிமேட் அக்கௌண்ட்டுக்கு, அதாவது நம்ம பேங்க் அக்கௌண்ட்லேருந்து ஜீரோதா அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருப்போம். இந்த அக்கௌண்ட்டில் இந்த 1163 ரூபா இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து எஸ்ஐபி வந்து டெபிட் ஆகும். ஓகேங்களா? அமௌண்ட் பேஸ்டு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட பேங்க்லேருந்தே டெபிட் ஆகும், அந்த ஆப்ஷன் இருக்குது. குவான்டிட்டி பேஸ்டு அப்படின்னா உங்களோட ஜீரோதா அக்கௌண்ட்டில் ஃபண்ட் இருந்தால் மட்டும்தான் எஸ்ஐபி வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் வந்து என்னென்னா குவான்டிட்டி பேஸ்டு கொடுக்குறேன், கொடுத்துட்டு கிரியேட் அப்படிங்கிறத கொடுத்துட்டு, ஸோ இப்போ கிரியேட் வந்து எஸ்ஐபி வந்து கிரியேட் ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் நம்ம ஆட் பண்ணியிருக்கேன், ஸ்டேட்டஸ் வந்து ஆக்டிவில் இருக்குது. அடுத்த அதாவது May 5th, அதாவது 5th வாரத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் 20 நாள் இருக்குது. ஸோ நம்ம வந்து என்னைக்கு எஸ்ஐபி நம்ம கிரியேட் பண்ணோம் அப்படிங்கிறது எல்லாமே இங்கே இருக்குது. இப்போ நம்ம இந்த தேவைப்பட்ட அந்த எஸ்ஐபியை நம்மளால் எடிட் பண்ணிக்க முடியும். ஸோ எடிட் பண்ணிக்க முடியும். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பாஸ் பண்ணிக்க முடியும். இப்போ எங்கிட்ட வந்து இந்த மந்த் வந்து அமௌண்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் பாஸ் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அமௌண்ட் வந்து டெபிட் ஆகாது. ஓகேங்களா? இதே தான் அமௌண்ட் பேஸ்டு இருக்கும். ஓகேங்களா? இதை நம்ம பாஸ் பண்ணி வச்சுருக்கதை நம்மளால் ரெசீவும் பண்ணிக்க முடியும். பாஸ் பண்ணி வச்சுக்கலாம், ரெசீவ் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட், இப்போ இந்த அடுத்த 5th இருக்கு இல்லையா, கம்மிங் 5th, இதை நம்ம ஸ்கிப் பண்ணுறா இருந்தாலும் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், ஸ்கிப்டுன்னு வருது. அப்போது இப்போ கம்மிங், இப்போ நான் இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ஜூலை மந்த்தை நான் கிரியேட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஆகஸ்ட் மந்த் உள்ள இன்ஸ்டால்மெண்ட்டை நீ ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த செப்டம்பருக்குள்ளதில் மட்டும் டெபிட் ஆகும். அப்போ இங்கே பாருங்கள், இன்னும் வந்து நெக்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு 53 டேஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஸ்கிப் பண்ணிக்க முடியும். கேன்சல் ஸ்கிப் கொடுத்தீங்க அப்படின்னா அது கேன்சலும் ஆயிரும். ஓகேங்களா? டெலீட் பண்ணுறா இருந்தாலும் நம்மளால் டெலீட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து இப்போ கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போ வந்து ஸ்டாக்கில் இதை நீங்கள் அப்படியே என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கே நம்ம ஸ்டாக்கில் போயிட்டு அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு கிரியேட் எஸ்ஐபி அப்படிங்கிறத கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே அந்த ஆப்ஷன் ஃபுல்லாக இங்கேயே வந்துடும். ஓகேங்களா? ஸோ டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்ஐபி கோல்டு பீஸ் அப்படிங்கிறத கொடுத்துரும். ஸோ இப்போ நான் பார்த்தீங்க அப்படின்னா குவான்டிட்டி பேஸ்டு கொடுக்குறேன். ஒவ்வொரு மாதமும் 10ஆம் தேதி. ஸோ குவான்டிட்டி பார்த்தீங்க அப்படின்னா திரும்ப உதாரணத்துக்கு ஒரு 5 குவான்டிட்டி நான் போடுறேன். ஓகேங்களா? கொடுத்துட்டு கிரியேட் கொடுத்தீங்க அப்படின்னா அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா வந்துடும்.
ஸோ இந்த மாதிரி நீங்கள் மல்டிபிள் எஸ்ஐபி வந்து நீங்கள் கிரியேட் பண்ணிக்கிட்டே போகலாம். ஸோ புதுசாக இங்கே கிரியேட் பண்ணுறதுனால நியூ எஸ்ஐபி கிளிக் பண்ணி நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அமௌண்ட் பேஸ்டு அப்படின்னா நீங்கள் யூபிஐ மேண்டேட் வந்து பண்ணணும். குவான்டிட்டி பேஸ்டு அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு மாதமும் ஜீரோதா அக்கௌண்ட்லேருந்து பேங்க் அக்கௌண்ட்லேருந்து ஜீரோதா அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அமௌண்ட் வந்து இங்கே டெபிட் ஆயிரும். ஓகேங்களா? நிறையா பேர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் மட்டும்தான் நம்மளால் எஸ்ஐபி பண்ண முடியும், ஸ்டாக்ஸில் எஸ்ஐபி பண்ண முடியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. உங்களால் ஸ்டாக்ஸ்லையும் எஸ்ஐபி வந்து பண்ண முடியும். அதுவும் ஜீரோதாவில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஈஸியாக பண்ண முடியாது. இந்த வெயிட்டேஜ் ஆட் பண்ணுற ஆப்ஷன்லாம் கிடையாது. இப்போ அதெல்லாம் வந்து இப்போ புதுசாக வந்து கொண்டு வந்திருக்காங்க. இன்கேஸ் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்களுக்கும் வந்து வேறு புரோக்கர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க, அங்கே இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் இல்லை, யூஸ் பண்ணுறதுக்கு கன்வீனியண்ட்டாக இல்லை அப்படின்னா தாராளமாக நீங்கள் ஜீரோதாவில் வந்து அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஜீரோதாவில் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறதுக்கான அஃபிஷியல் லிங்க் நான் இந்த வீடியோ கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி வீட்டில் இருந்தே ஆன்லைன் மூலம் ஃப்ரீயாக ஒரு 5 மினிட்ஸில் வந்து உங்களால் அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்கள், சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக நிறைய இன்ஃபர்மேஷன் அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.